அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த முத்தான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். லிங்க வழிபாடு அவசியமாகிறது. சிவலிங்கத்தை பூஜித்தவர்கள் முத்தி காண்பார்கள். ஆனால் சிவலிங்கம் எது என்பதிலே தான் குழப்பம் இருக்கிறது. மரகத லிங்கமா, மண்ணால் செய்த லிங்கமா, கல்லால் செய்த லிங்கமா? பற்பல வடிவங்கள் லிங்கத்திற்கு காட்டப்படுகின்றன. ஆவடியோடு கூடிய லிங்கமா, ஆவடி இல்லாத லிங்கமா? இப்படி எண்ணற்ற கருத்துக்கள் இருக்கின்றன. ஒருவேளை காசியிலே இருக்கும் லிங்கத்தை வழிபட்டால் மோட்சம் கிடைத்து விடுமா? இல்லை, ராமேஸ்வரத்தில் இருக்கும் லிங்கத்தை வழிபட்டால் தான் மோட்சம் கிடைக்குமா? அப்படியும் இல்லையா? ஜோதிலிங்க ஸ்தலங்கள் என்று சொல்லுகிறார்களே, அந்த ஜோதிலிங்க ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய லிங்கங்களை வழிபட்டால் மேன்மை கிடைத்து விடுமா? ராமேஸ்வரத்திலே சீதா பிராட்டி தன் கையால் தயாரித்த லிங்கத்தை வணங்கினால் மோட்சம் கிடைக்குமா? அதை மறைத்து விட்டார்களே. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் அல்லவா ராமேஸ்வரத்தில் இருக்கிறது. அந்த லிங்கத்தை வழிபட்டால் மோட்சம் கிடைக்குமா? இப்படி சிவலிங்கத்தை பற்றிய குழப்பங்கள் ஏராளமாக இருக்கின்றன. ஆனால் திருமூலநாயனார் லிங்க வடிவத்தை பற்றி தெளிவான விளக்கத்தை கொடுக்கிறார். அருமை பிள்ளைகளே, உங்களுடைய தேகம்தான் லிங்கம் என்று குறிப்பிடுகிறார். அகாரம் என்பது ஆவடியாகவும், உகாரம் என்பது லிங்கமாகவும், உன்னுடைய மூச்சுக்காற்று உன்னுடைய உடல்தான் லிங்கமாக இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். இது பற்றிய அதிக விளக்கங்களை இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய பாடல்களிலே பார்க்க இருக்கிறோம். அகார முதலாய் அனைத்துமாய் நிற்கும், உகார முதலாய் உயிர்ப்பு எய்து நிற்கும். அகார உகாரம் இரண்டும் அருகில், அகார உகாரம் லிங்கம் அது ஆமே. லிங்கம் என்றால் என்ன என்று நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அகார உகாரம் சேர்ந்ததுதான் லிங்கம் என்று குறிப்பிடுகிறார். இரண்டும் சேராமல் எதுவுமே இல்லை. இதிலே சிலர் மேதாவித்தனமாக சிலவற்றை சொல்லுவார்கள். அகாரம் என்பது ஒரு பெண்ணின் யோனி, உகாரம் என்பது ஆணின் லிங்கம். இந்த ஆண் பெண் சேர்க்கையில்தான் குழந்தை பிறக்கிறது. எனவே லிங்க வடிவம் என்பது ஆண் பெண் பிறப்புறுப்புகளைத்தான் குறிக்கிறது என்று சொல்லுவதும் கூட உண்டு. எல்லாவற்றுக்கும் தப்பிதமான அர்த்தங்களை கற்றுக்கொள்வது என்பது மனிதர்களின் இயற்கை. இங்கே திருமூலர் தெளிவாக சொல்லிவிட்டார், அகார உகாரங்கள் தான் சிவலிங்க வடிவமாக இருக்கின்றன என்று. பொதுவாக நாம் சொல்ல வந்த ஒரு கருத்தை சொல்லுவதற்கு எழுதி காட்டுகிறோம். எழுத்துக்கள் கண்டுபிடிக்கப்படாத அந்த காலத்திலே ஓவியங்களாக வரைந்து காட்டியே காண்பித்தார்கள். அகாரம் என்பது அனைத்துமாக இருக்கிறது. அதாவது உடல் முழுவதும் பரவி கிடக்கக்கூடிய ஜீவசக்தியாய வாயுவாக இருக்கிறது. உகாரம் என்பது உயிர்ப்பு சக்தியாக இருக்கிறது. அது அசையாத சக்தியாக இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டும் ஒன்றுதான். நாம் வீடுகளிலே பயன்படுத்தக்கூடிய மின்சாரத்திலே நேர் அசை, நிறையசை என்று இரண்டு இருப்பதைப் போல நேர்மின்சாரம், எதிர்மின்சாரம் என்று இருக்கிறது. ஆங்கிலத்தில் சொன்னால்தான் உங்களுக்கு புரியும். ஃபேஸ் மற்றும் நியூட்ரல் என்று சொல்லுவார்கள். இந்த இரண்டும் இருக்கிறது. இந்த இரண்டும் இயங்கும் போது ஏற்படக்கூடிய அதிர்வுகளிலிருந்து, பாதக விளைவிலிருந்து காப்பாற்றுவதற்கு எர்த்து என்று ஒன்று தனியாக கொடுப்பார்கள். ஃபேஸ், நியூட்ரல், எர்த்து. இந்த மூன்றும் சரியாக இயங்கினால் மின்சாரம் சீராக இருக்கும். அதுபோல நம்முடைய உடலுக்குள்ளே அகார உகாரம் அகாரங்களுடைய சேர்க்கைதான் நம்முடைய உடல் இயக்கத்திற்கு காரணமாகும். இது எல்லாம் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த மானுட உடல் இருக்கிறதே, இந்த லிங்கம்தான் இருப்பதிலேயே உயர்ந்த லிங்கம். இது அன்றியும் ஆன்மாவின் சேர்க்கையிலே உள்ளிலே இயங்கக்கூடிய சரீரம் என்கிற ஜீவசக்தியாகிய வாயுவும் சிவமும் சேர்ந்திருக்கக்கூடிய அந்த லிங்கத்திற்கு ஆத்மலிங்கம் என்று பெயர். தேகமும் லிங்கம், ஆன்மாவும் லிங்கம். இந்த உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் புறத்திலே என் லிங்கம் பெரிது, உன் லிங்கம் பெரிது, நான் வைத்திருக்கும் ஆலயம்தான் பெரிது என்று தங்களுக்குள்ளே சண்டையிட்டு கொண்டிருப்பவர்கள் ஞானத்தை அறிய மாட்டார்கள், அடையவும் முடியாது. ஆதாரம் ஆதியையும் ஆகின்ற விந்துவும் மேதாதி நாதமும் மீதே விரிந்தன. ஆதார விந்து அதிபீட நாதமே, போதா லிங்க புணர்ச்சி அது ஆமே. லிங்க புணர்ச்சியின் காரணமாக ஞானம் சித்திக்கும். இதே கருத்துக்களை ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவேதத்திலே குறித்திருக்கிறார்கள். சம்யோகத்தினால்தான் சிருஷ்டி என்று. சம்யோகம் என்பது எது? சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் தம்மிலே புணர வேண்டும். அண்ணாக்கு பாதை வழியாக மேலும் கீழும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயு சந்திரகளை சூரியகளை என்கிற இரண்டாக பிரிந்திருக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றோடு ஒன்று இணையும் போது, கலக்கும் போது, புணரும் போது உருவ மத்தியத்திலே ஜோதி என்கிற பெருநெருப்பு மூழ்கிறது. இந்த நெருப்புத்தான் ஞான ஜோதியாக இருக்கிறது. இந்த ஞான ஜோதியை கண்டுதான் தலைக்குள்ளே இருக்கும் இருட்டறையில் இருக்கும் சிவலிங்கத்தை தரிசிக்க முடியும். அந்நாட்களில் இதை புரியப்படுத்தும் விதமாகவே கருவறையை இருட்டாக வைத்திருந்தார்கள். கருவறையில் இருக்கும் விக்கிரகத்தின் உருவம் நமது கண்களுக்கு தென்படாமல் இருட்டிலேயே வைக்கப்பட்டது. தரிசனத்திற்கு வழிபாட்டுக்கு செல்லக்கூடியவர்கள் எதிரே வந்து நிற்கும் போது அர்ச்சகர் கற்பூரம் அல்லது தீபத்தை ஏற்றி
இருளிலே இருக்கக்கூடிய லிங்க வடிவத்தை அல்லது தெய்வ வடிவத்தை மேலிருந்து கீழாக ஏற்றி இறக்கி காட்டுவார். உருவத்தை அந்த சிறிய வெளிச்சத்தின் மூலமாக தரிசித்தார்கள். எப்போதுமே இருட்டிலே இருக்கக்கூடியவருக்கு திடீரென்று ஒரு வெளிச்சத்தை பார்த்தால் அது மனதிலே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோல இருளிலே இருக்கக்கூடிய சிவனை தீபத்தை கொண்டு காட்டியதன் மூலமாக உன் தலைக்குள்ளே இருக்கும் ஆன்மா என்கிற சிவனை நீ வழிபட வேண்டும் என்றால் நீ தீபம் ஏற்றி அந்த தீபத்தை கொண்டு தரிசிக்க வேண்டும் என்று புரியப்படுத்தவே இந்த வழிபாடுகள் காட்டி கொடுக்கப்பட்டன. தீபத்தை எப்படி ஏற்றுவது? நமக்குள்ளே இருக்கும் சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைக்கும் போது அழுத்தம், அதன் காரணமாக பிரகாசம், ஜோதி, அந்த ஜோதியை கொண்டுதான் தலைக்குள்ளே இருக்கும் ஆத்மலிங்கத்தை அடைய முடியும். உடல் என்பது ஆலயமாக இருந்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை தரிசிப்பதற்கு புறத்திலே இருந்து காட்டக்கூடிய நெருப்புகள் உதவாது. நமக்குள்ளே நாமே மூட்டக்கூடிய பெருநெருப்புத்தான் ஞானத்தையும் ஈசனையும் காட்டிக் கொடுக்கும். சத்தி சிவமாம் லிங்கமே தாவரம், சத்தி சிவமாம் லிங்கமே சங்கமம், சத்தி சிவமாம் லிங்கம் சதாசிவம், சத்தி சிவமாம் தாவரம் தானே. பொதுவாக நாம் நம்முடைய சொத்துக்களை சொல்லும்போது அசையும் அசையாத சொத்துக்கள் என்று பிரித்து காட்டுவோம். தாவரம் என்பது அசையாத சொத்துக்கள், சங்கமம் என்பது அசையக்கூடிய சொத்துக்கள், அசையும் அசையாத சொத்துக்கள் தாவர சங்கம சொத்துக்கள் எல்லாம் என்று சொல்லுவோம். அதுபோல லிங்கம் சக்தி சிவலிங்கம் என்பது தாவரத்தையும் குறிக்கிறது, சங்கமத்தையும் குறிக்கிறது. நம்முடைய இந்த தேகம் என்பது சிவலிங்கமாக இருக்கிறது. இந்த சிவலிங்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய ஆத்மலிங்கம் என்கிற ஜீவன் என்பதும் சங்கமத்திற்கான ஒன்றாக இருக்கிறது. இந்த உடல் கொண்டு கருவியாக இருக்கக்கூடிய இந்த உடலை கொண்டு தலைக்குள்ளே இருக்கும் ஜீவனை அடைய வேண்டும். காரணம், இந்த உடல் என்கிற இயந்திரத்தை கொண்டுதான் ஜீவசக்தியாகிய வாயுவை நாம் மீட்டெடுக்க முடியும். அதற்கு நம்மிலே ஜீவசக்தியாகிய வாயுவை ஏற்றி இறக்கி செய்யக்கூடிய வாசியோக பயிற்சிகள் அவசியமாகின்றன. காரணம், சத்தியசிவ சேர்க்கையினால் உருவாக்கிய லிங்கம் என்பதுதான் சதாசிவம். சதாசிவத்திற்கு அப்பாற்பட்டு இந்த உலகில் எதுவுமே இல்லை. காரணம், அது ஒன்றுதான் அசையாத சொத்து. எம்பெருமான் ஈசன் அசையாத சொத்து. ஜீவசக்தியாய வாயு அன்னை பராசக்தி என்பது அசையும் சொத்து. அசையும் அசையாத இரண்டு சொத்துக்களையும் நாசம் செய்துவிட்டால் நாம் தரித்திரர்களாகி போவோம். ஞானபிதா சித்தவேதத்தில் 22வது அத்தியாயத்தில் தெளிவாக சொல்கிறார். அவனவன் தான் கொண்டு வந்த இந்த ஜீவசக்தியாய வாயு என்பதை அனாவசியமாக செலவழித்து தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் இழந்து நாசமாகி ஏழையாகி போகிறான் என்று குறிப்பிட்டார்கள். தலைக்குள்ளே இருந்து நம்மை இயக்கி காத்து கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை காப்பாற்றி கொண்டு விட்டால் நாம் மேன்மை பெறலாம் என்பதே இத்திருமந்திர பாடலின் திரண்ட கருத்தாகிறது. தான் நேர் எழுகின்ற சோதியை காணலாம், வான் நேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம், பூநேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன் தான் நேர் எழுகின்ற அகாரம் அதாமே. அகாரம்தான் அனைத்திற்கும் ஆதியாக இருக்கிறது என்பதை திரும்ப திரும்ப திருமூலர் பெருமானும் சொல்லி வருகிறார். ஏனைய சித்தர்களும் சொல்லி நாம் கேட்டிருக்கிறோம். தான் நேர் எழுகின்ற சோதியை காணலாம். நேர் என்றால் பூர்வ மத்தியத்தில் எழக்கூடிய சோதியை காணலாம். எப்போது? தான் நேர் எழுகின்ற அகாரமதாமே. சந்திரகலையை சரியாக பயன்படுத்த தெரிந்து கொண்டால் பூர்வ மத்தியத்திலே ஞான தீபத்தை ஏற்ற முடியும். வான்னேர் எழுகின்ற 50 அமர்ந்திடம். தேகத்திற்குள்ளே இருக்கக்கூடிய தத்துவங்கள் என்று பார்க்கும்போது பற்பல தத்துவங்கள், 96 தத்துவங்கள் என்றெல்லாம் குறிப்பிடப்படுகின்றன. இதில் எந்த தத்துவம் எதிலே பயன்படுகிறது, எது எப்போது இயங்கும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியாது. இது பராபரம் மாத்திரமே அறிந்திருக்கக்கூடிய ஒரு பரம ரகசியமாக இருக்கிறது. இந்த தத்துவங்கள் சிதறுண்டு போகும்போது பற்பல நோய்களுக்கு இடமாகிறது. நம்முடைய உடல் வாழ்க்கை, உலக வாழ்க்கை, இந்த இரண்டுமே துன்பத்திற்கு ஆளாகி விடுகின்றன. பூநேர் எழுகின்ற பொற்கொடி தன்னுடன். பூ என்பது இந்த மனித உடல், இது பூமி, நிலம் என்று குறிக்கப்படுகிறது. எழுகின்ற பொற்கொடி, பொற்கொடி என்று சொல்லப்பட்டது எது? அகாரம். இந்த தேகத்திற்குள்ளே நம்மை இயக்குவதற்காக பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அகாரம் என்கிற சந்திரகலையை தடுத்து நிறுத்தி புருவ மத்தியத்திலே நீங்கள் செலுத்த பழகினால் நீங்கள் தான் நேர் எழுகின்ற சோதியை காணலாம். காரணம், இது உள்ளே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய தூய ஞானத்தை பெறுவதற்கு இதை தவிர வேறு வழி இல்லை. அகாரம் மாத்திரமே ஞானத்தை காட்டிக் கொடுக்கும் என்பது கருத்தாகிறது. விந்துவும் நாதமும் மேவும் லிங்கமாம். விந்து அதே பீடம், நாதம் லிங்கமாம். அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு 5 செய்யும் அவை 5. 5 புலன்கள், 5 பொறிகள், 5 பூதங்கள் எல்லாம் 5 சொல்லப்பட்டிருக்கின்றன. தத்துவமாக பார்க்க போகும்போது தசவாயுக்கள், தசநாடிகள் என்றும் பிரிக்கப்படுகின்றன. தசவாயுக்கள், தசநாடிகள் என்று சொல்லும்போது 10, 2, 5 சேர்ந்தது அங்கே 10 ஆகிறது.
2 5 என்று சொன்னால் என்ன அர்த்தம்? 5 பூதங்களாக இருந்தாலுமே அதற்குள்ளேயும் 2 தத்துவங்கள் இருக்கின்றன. பொதுவாக சித்தர் உறவுகள் தெளிவாக வர்ணிக்கிறார்கள். நிலம் என்று சொன்னால் நிலத்திலே நிலம், நிலத்திலே நீர், நிலத்திலே நெருப்பு, நிலத்திலே காற்று, நிலத்திலே ஆகாயம். அதுபோல ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குள்ளும் மற்றொரு பஞ்சபூதத்தின் இருப்பு என்பது இருக்கிறது. இப்படி சேர்த்தும் பிரித்துமாக பார்க்கும்போது எண்ணற்ற சேர்க்கைகளை உருவாக்க முடியும். இப்படி ஏற்படுத்தக்கூடிய சேர்க்கைகள் எல்லாமே உடலுக்குள்ளே ஒவ்வொரு விதமான இயக்க சக்தியாக மாறி உடலை இயக்கிக் கொண்டிருக்கின்றன. கைகள் இயங்க ஒரு ஆற்றல், கால்கள் இயங்க ஒரு ஆற்றல், தலை இயங்க ஒரு ஆற்றல், பேசுவதற்கு ஒரு ஆற்றல், நடப்பதற்கு ஒரு ஆற்றல், செரிமானத்திற்கு ஒரு ஆற்றல், இதயம் துடிப்பதற்கு ஒரு ஆற்றல், நுரையீரலுக்கு ஒரு ஆற்றல். இப்படி பிரித்து 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 ஜீவசக்தியாய வாயு ஆங்காங்கே மின் பகிர்மானத்தை செய்து கொண்டிருக்கிறது. பூமியிலே நாம் செய்யக்கூடிய மின் பகிர்மானத்தைப் போல பல நுணுக்கமான மின் பகிர்மானங்கள் நம்முடைய தேகத்திற்குள்ளே நடக்கின்றன. எப்படி நம் வீட்டிற்கு மின்சாரம் வருகிறது? முதலிலே மின் உற்பத்தி நிலையம், அதன் பிறகு அங்கிருந்து மின்சாரம் கம்பிகள் மூலமாக கடத்தப்பட்டு ஆங்காங்கே மின்சாரத்தை தடுத்தும் தாங்கியும் பிரித்தும் தரக்கூடிய மின் நிலையங்கள். அந்த நிலையங்களிலிருந்து பிரித்து கொண்டு வரப்பட்டு அந்தந்த தெருக்களுக்காக வரக்கூடிய மின்னேற்றிகள், மின் மாற்றிகள், அந்த மின் மாற்றிகள் மூலமாக வீடுகளுக்கு மின்சாரம். அங்கேயும் ஒரு பொதுவான பெட்டி, கண்ட்ரோல் பேனல். அதை தாண்டி நமது வீடுகளுக்குள்ளே இருக்கும் அறைகளுக்கு மின் கம்பிகள் மூலமாக மின்சாரம் இயங்குவதற்கு பொத்தானை அழுத்த வேண்டும். தேவையான போது பொத்தானை அழுத்துவதும் தேவையில்லாத போது பொத்தானை நிறுத்துவதும் நம் கையில் இருக்கிறது. இதைப் போலத்தான் நம்முடைய தேகத்திற்குள்ளேயும் இயக்கம் என்பது நடக்கிறது. தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய மின்சார ஓட்டத்தை எங்கே எப்போது மின்சாரத்தை தர வேண்டும், எப்போது மின்சாரத்தை நிறுத்த வேண்டும் என்பதை நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற சிவன் பார்த்து கொண்டிருக்கிறார். உணவு உண்ட போது வேக வேகமாக இரைப்பையிலே நீர் சுரக்கிறது. இரைப்பை சுருங்கி விரிந்து உணவை செரிமானம் செய்ய வைக்கிறது. உணவு செரிமானமாகி முடிந்த பிறகு இரைப்பைக்கான மின்சாரம் தேவையில்லை, அது நிறுத்தப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறது. அதன் பிறகு சிறுகுடலுக்கான இயக்கம், அதன் இயக்கம் முடிந்தான பிறகு பெருகுடலுக்கான இயக்கம், எல்லாம் ஓய்ந்தான பிறகு மலக்குடலுக்கு சென்றான பிறகு செரிமான மண்டலத்தில் எந்த வேலையும் இல்லை. கல்லீரல், கணையம், பித்தப்பை, இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல் ஆகிய எல்லாமே ஓய்வெடுக்கின்றன. அந்தந்த நேரத்திற்கு பொத்தானை அழுத்தியது போல டக் டக் என்று வேலை நடக்கிறது என்று சொல்வார்களே, அதுபோல பொத்தானை அழுத்திய உடனே வேலை நடக்கிறது. நாக்கிலே உணவு என்பது பட்டான பிறகு உடனடியாக வேக வேகமாக செரிமான மண்டலத்தின் இயக்கம் தூண்டப்பட்டு செரிமான நீர்கள், நொதிகள் சுரக்க வைக்கப்படுகின்றன. நம்முடைய தேகத்திற்குள்ளே நடக்கக்கூடிய இந்த செயல்பாட்டிற்கு இடையூறாக காலம் கடந்து உண்பது, தேவையற்ற உணவுகளை உண்பது, ருசிக்காக பல உணவுகளை உண்பது, இப்படி செய்யும்போது இந்த உணவை சீரணித்தாக வேண்டிய கட்டாயத்திற்காக உடலுக்குள்ளே சுரப்பிகள் அதிகமாக சுரக்கின்றன. இது காரணமாக பற்பல விதமான நோய்களும் ஏற்படுகின்றன. இது அடிப்படையாக உடல் பற்றியது. இதை ஆன்மாவிற்கு பயன்படுத்தி பாருங்கள். ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய ஜீவசக்தியாய வாயு இயங்குவதும், தேவையான போது இயக்கத்தை தொடங்கி தேவையில்லாத போது இயக்கத்தை நிறுத்தி எத்தனை காரியங்கள் நம்முடைய தேகத்திற்குள்ளே. நம்முடைய தேகமே சற்றேறக்குறைய ஒரு தொழிற்சாலையைப் போல இயங்கிக் கொண்டிருக்கிறது. இத்தனை இயக்கமும் யாரால் நிகழ்த்தப்படுகிறது? அந்த இரண்டையும் ஆதார தெய்வமாய் வந்த கரு 5 செய்யும் அவை 5. 5 பூதங்களும் 5 புலன்களும் 5 பொறிகளும் எம்பெருமானின் 5 தத்துவங்களும் இவற்றையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றன. இரண்டுக்கும் ஆதாரம் எது? சந்திரகலை, சூரியகலை. இதுவே நாதலிங்கமாக இருக்கிறது. இத்தனையும் இந்த சந்திரகலை, சூரியகளை கொண்டே நடந்து கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் இயக்கத்தை நடத்துவதும் நிறுத்துவதும் நம்மிடம் இருக்கிறதா என்றால் ஆம், இருக்கிறது. மின்சாரத்தை அதிகமாக செலவழிக்காமல் சிக்கனமாக செலவழித்து தலைக்குள்ளே நாம் நிகழ்த்தி ஆக வேண்டிய ஞான ஜோதியை மூட்டக்கூடிய காரியத்தை சாதிப்பதற்காக எச்சரிக்கையாக பயணித்தால் வெற்றி நிச்சயம். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.